புதிய கல்விக் கொள்கையில் தான் வருது. அது இல்லந்தேடி கல்வி, இந்த பிஎம், அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது. ஒன்று, புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா, அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றிருக்கோம். நம்ம ஐயா ஜவஹர் நேசன் இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி ஆய்வாளர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க. இப்போ கல்விங்கிறது சுகமாக இருக்கணுமே ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை என் நாட்டில், நான் பிறந்த நாட்டில், இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர். ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே, இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது, பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட். அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி? மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியா இருக்குதான்னு முதல்ல பாருங்க. எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க, நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க? எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும், ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும். எல்லாவற்றுக்கும் தேர்வு தேர்வு தேர்வு. கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா 8 வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது. நீங்கள் 8 வயதில் என் பிள்ளைகளை பொது தேர்வு எழுதுன்றீங்க. அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நஞ்சாயிராதா? அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே போய் விழுது. பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா? எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு? நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்குறது இல்லை. இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்துருக்கால இல்லையா? இறந்துருக்கால. அப்போ 12ஆம் படிச்சுட்டு +2 தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க. 12ஆம் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் தோல்வியை நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பித்து கொடுக்கல. தோல்வியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி. நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது? கல்வி சமமா இருக்கா? அது சம உரிமையில இருக்கா? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? பணம் இருந்தால் நீங்க நல்ல கல்வியை கற்கலாம். பணம் இருந்தால் நீங்க நீட்டு தேர்வு பயிற்சியை பெற்று அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம். பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா? அந்த கணக்கு இருக்கா? சொல்லுங்க. நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? 2ஆம் தர ஆசிரியர் A கிரேடு, C கிரேடு, B கிரேடுங்கிறீங்களா? அதுல அந்த ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள் இருக்கா தம்பி? இருக்கா? இங்க கழிவறை இருக்கு, விளையாட்டு திடல் இருக்கு, கணிப்பொறி இருக்கு. அதெல்லாம் எங்க கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்க. நான் பிறந்த ஊர்ல இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சிருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்ட போறேன்னு அரசு இப்போ தலையிட்டு கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தால் தான் கட்டுவீங்களா? அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப சொல்கிறேன். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறான், என் தங்கச்சி போகிறா, எங்கள் அக்கா போகிறா. அவள் உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது? சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குது. இங்கே பாருங்கள், அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி, அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க?
சாதாரண சிற்றூர்ல ஒரு வசதியும் இல்லாத படிச்சு வர்றவனும் நகர்ப்புறத்தில் படிச்சு வரணும் பொதுத்திறன் போற்றியில ஒன்னா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா? இதெல்லாம் கொடுமை. இது வார்த்தை தான், வார்த்தை. இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில், என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சிருக்கிற புத்தகமும் ஒன்று, பாடத்திட்டம் ஒன்று. கல்வி சமச்சீரா இருக்கா? சமமா இருக்கா? சொல்லுங்க தம்பி, சமமா இருக்கா? இங்க படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்கு, விளையாட்டு திடல் இருக்குது, இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா? சிற்றூர்ல இருக்கா? கோயம்புத்தூர்ல இருக்கிறது அங்க ஊர்ல ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்க இருக்குமா? ஒரு ஊர்ல இருக்குமா? சொல்லுங்க. ஒரு சிற்றூர்ல ஈரோட்ல ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி? அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறையா? நீங்க சிற்றூர்கள்ல எல்லாம் மூன்றாம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்றீங்க. முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்க பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்க ஊதியம் கூட, வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த கல்வி முறையில அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, என்ன சொல்றது, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்யறதா? வேற ஏதாவது இருக்கா? இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவனுடைய கனவு, என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு, அமெரிக்க கனவு, ஆஸ்திரேலிய கனவு, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து கனவு, ஜப்பான் கனவு, ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு என்னுடைய பிள்ளைகளுக்கு, எந்த பிள்ளைக்கு கனவு? ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ரஷ்யால பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா? அமெரிக்கால இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர், சம உரிமை. சொல்லுங்க. அறிவார்ந்த நீங்க மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டில் இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா, இல்லை பிரதமருக்கு முடியலையா, அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய், அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய், வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய், நான் எங்க போய் பார்க்கறது? கேள்விக்கு பதில் இருக்கா? இப்ப நீங்க இங்க இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்க அப்போலோல வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவர் வராங்க. சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, அதனால இங்க மருத்துவர் இங்க வந்துடுறார் பயணம் பண்ணி. எங்க தாய் தந்தை இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு, எங்க ஆத்தால பையன் தாத்தம்பாட்டிக்கு முடியல, என்ன பண்ணலாம்? வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ, காவேரி, ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும். வசதி இல்லாம பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும். வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏங்க, ஒரு பண்பாட்டு நிகழ்வுல, ஒரு உறவினரா நம்ம ஒரு குடும்பத்துல நிகழ்வுல இதுல என்ன அரசியல்ங்கிறது அரிசி பருப்பு உப்பு ஊறுகாயிலெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுல எல்லாமே அரசியல் இருக்குது. திருமணம் அந்த நிகழ்வு. நீங்க அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், நிலைப்பாடு மாறலாம், ஆனால் மனித உறவு மாற முடியாது. புரியுதா? அதை போய் குழப்பிக்கிறாதீங்க. அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டீங்க. இது எல்லாரும் பங்கேற்பாங்க, ஏன்னா இது எங்க குடும்ப நிகழ்வு. அதுல போய் பேசாதீங்க. அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும். எல்லாரும் ஒன்னா நிப்பாங்க, நான் மட்டும் ஒன்னா தனியா நான் மட்டும்தான் உருப்படியா நிக்கிறேன் தம்பி. நீங்க எல்லாருமே, உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க? கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே.
கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம். இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீங்க. அப்போ இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க. மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையா இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்கு தம்பி. இங்க நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இருக்கலாம், போகலாம். யாருக்கு கையில கால சங்கிலி போட்டு கூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்க போகலாம், போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்க கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. இப்ப நான் கேட்கறது சொல்லுங்க. கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இதை நாடாளுமன்றத்தில் நீங்க 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்கறதுக்கு பதில். நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்ல மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்றேன்? எதையாவது இது கக்குசு கழுவுறதுக்கு 450 கோடி அங்க ஏங்க? இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயா படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவுற? சரி, கழுவியாவது விட்டியலாடா. இல்ல தொகுதி சீரமைப்பை நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேற. தொகுதி சீரமைப்பு 2023லயே நான் ஏத்து பேசல. தொடக்கும் போதே இப்ப இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்கு. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்க பேசல. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க? திமுக. அங்கதானே பேசணும், அங்க தர்க்கம் பண்ணணும், வார்த்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. 2வது, சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்ப 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு. அப்ப 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்க முன்மொழிகிறோம். அப்ப இதுல இது குறைஞ்சிரியா? நீ 6 சட்டமன்ற, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுத்தி பார்த்து என்ன வேலை செய்வார்? தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம், கேட்டறிய போகிறோம். அப்ப ஒருத்தர் என்ன சொல்வார்? பிரச்சனையே நீதான் ஜாமி. 5 வருஷம் கழிச்சு இப்ப என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கேட்கிறாரு. நீங்க கேட்டாங்க பாருங்க, கேட்கறாங்க. இப்ப இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையா? நீங்க தாயா பிரச்சனை சாமி. இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை, மாற்றத்தை சீராய்வை அதுக்கு அதை தான் நாங்க முன்மொழிகிறோம். 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப நான் வேளாண் குடிமகன், எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை, நானே பேசிடுவேன். நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர், நான் மீனவன், நான் என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன். இப்ப நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு, அவர் என்ன பேசுறாரு, என்ன பண்றாரு. இல்ல அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இதில் இப்போ நான் சுரங்கங்களே, எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. அது
அதனால அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை, அதனால வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். எனக்கு இல்லை, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறைய பேர். இப்போ நீங்கள் அது வருதுல எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க. எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலும் பஞ்சாப்லாம் 85 வயசு 70 வயசு 75 வயசு பெரியவங்கெல்லாம் சீமானான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமானான்னு. அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல். எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்லை. ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு இருந்தால் நம்ம குலத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையா இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு. அவங்க வரும்போது அவங்கள எடுத்தோடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல, செல்வின்னு தான் அழைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்தில் கூப்பிடுறது அதாயிடுச்சு. இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டு தாத்தான்னு கூப்பிடலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம். இப்போ எனக்கு வந்து நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பாலாம். அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும், எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான். எனக்கு கற்பிக்கிற ஒருத்தரிடம் ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான், இல்லை ஆசிரியன் தான், வழிகாட்டி தான். அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா, அப்பா முருகா காண வேண்டியதாங்கிறான். சிவனே அப்பனேங்கிறான். அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது? பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல். அதை போய் சொல்லிட்டு வேண்டியது. மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத யார் வேணான்னு சொல்லுவா? இதெல்லாம் ஒரு கேள்வி. வரவேற்கிறீங்களா? அதுக்கு நான் எதிர்ப்பமா என்ன? வரவேற்போம். இல்லை, நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்கறது அது அவசியமற்றது. எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் கேட்குறேன். என் தம்பி இப்போ பேசுறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம். அதுக்காக 6 மாதம் நான் சிறையிலே இருந்தேன், உங்களுக்கு தெரியும். இப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் கைது. இன்றும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம். நாங்கள் 22ஆம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் வச்சுருக்கோம். தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும். அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? இந்த 2 கட்சிகளும் இருக்கிற வரை அது தீர்வு காணப்படாது. மேலே இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது, உணர்வு, உரிமை, உயிர், இதை பற்றி கவலை இல்லை. இவங்களுடைய வாக்கு, வரி, இந்த நிலத்தின் வளம், இது 3 தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி. இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறத தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு, நலம், அவருடைய எதிர்காலம், பாதுகாப்பு, அதை பற்றி கவலையே கிடையாது. 40 உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசுனது என்ன? எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க? தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு, நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும்? திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும்? சொல்லுங்க. இது ஒரு தொடர் கதையா இருக்குது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். எல்லை தாண்டி வர்றாங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு. கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா? ஏன் அவனை கைது பண்றது இல்லை? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்ப நான் என்ன மீனுவேன்? பாத்தீங்களா? இப்ப தெரியுதா? இப்ப என் அரசியலுக்கு வந்துட்டிய. நீயே என்னை ஒத்துக்கல இந்தியன்ட்டு. நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா. திராவிடர் யாரு?
ஆந்திராவில் வாழுகிறவர், கர்நாடகாவில் வாழுகிறவர், கேரளாவில் வாழுகிறவர்லாம் ஆந்திரர்னா, தெலுங்கு திராவிடர்னா, திராவிட சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களம் கைது செய்கிறானே, இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே, அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது. அப்படி ஒரு செயல் இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா? அதே கடற்படை ராணுவம் நிற்குது இல்லை. ஏன்னா சாபவன் தமிழன்னா சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை. ஏன்னா அவனுக்கென்று இங்கே தலைவன் இல்லை, அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை. அதனால இங்கே வர பிரச்சனை. அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா, அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும். எங்களுக்கு எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க, இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது. அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டியிடுறதே நாங்கள் போட்டியிடுறதை சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், இன்னும் இருக்கோம். நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும். ஒன்று, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நீங்கள் ஓட்டுக்கு 1000 2000 நீங்கள் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்து வாக்க வாங்கினீங்க, இப்போ 2000 கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க. எங்ககிட்ட அது இல்லை. அப்போ இந்த மிக்சி தாரம், கிரைண்டர் தாரம், மூக்குத்தி தாரம், கொலுசு தாரம், தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும், படை வலிமையால் முடியும். அப்போ படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு, எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இது எங்கள் கோட்பாடு. அப்போ பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது? நாங்கள் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல. நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது. வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த தேர்தலில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இது 2026 மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். வேற எதாவது அவ்வளோதானே. மிக்க நன்றி, வணக்கம்.